Dear students, welcome back to another video from Effective Biology. In this video, we are going to learn about Assisted Reproductive Technology, ஷார்ட்டா ART, இனப்பெருக்க துணை தொழில்நுட்பங்கள். இந்த மெத்தடில் இன்ஃபர்டிலிட்டியாக இருக்கக்கூடிய கப்புள்ஸ்க்கு என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அவங்களுக்கு ப்ரெக்னன்சி கன்சீவ் பண்ண வைக்கிறது தான் இந்த மெத்தடு. இன்ஃபர்டிலிட்டிக்கு பல ரீசன்ஸ் இருக்குது. ஓவுலேஷன் ப்ராப்பராக இருக்காது. ஃபீமேலில் ஓவரியில் உற்பத்தி ஆகக்கூடிய எக்கு ப்ராப்பராக உற்பத்தி ஆகாது. அப்படியே ப்ராப்பராக உற்பத்தி ஆனாலும் ஃபெலோப்பியன் டியூப்பில் ஏதாவது அடைப்பு இருந்துச்சு அப்படின்னா அங்கே ஜைகோட் ஃபார்ம் ஆகாது. சப்போஸ் ஜைகோட் ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னாலும் அந்த ஜைகோட்டில் இம்ப்ளான்டேஷனில் ப்ராப்ளம் இருக்கும். இதில் எந்த இடத்துல அந்த உமனுக்கு ப்ராப்ளம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி ட்ரீட்மெண்ட் பண்ணி அவங்கள கன்சீவ் பண்ண வைக்கிறது இந்த ஏஆர்டி டெக்னிக். இதில் பல மெத்தடு இருக்குது. தென் செகண்டு, ஃபீமேலில் ஸ்போம்ஸ் உற்பத்தி ஆகிறதுல ஏதாவது தடை இருக்கும். ஸ்போம்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 200லேருந்து 300 மில்லியன்ஸ் ஆஃப் ஸ்போம்ஸ் உற்பத்தி ஆகணும். இந்த ஸ்போம்ஸ் நல்லா ஆக்டிவாக இருக்கணும், நல்லா ஸ்விம் ஆகணும். இதோட மொட்டிலிட்டியில் ப்ராப்ளம் இருக்கலாம். இது ஃபீமேல் ட்ராக்குள்ளே போகும்போது நல்லா ஸ்விம் ஆகி அந்த எக்கை போய் ரீச் ஆகாமல் இருக்கலாம். சப்போஸ் எக்கை போய் ரீச் ஆகிடுச்சே, பட் அந்த எக்கோட மேல் உறை லேயர் சோனா பெலுசிடாவை தொலைச்சிக்கிட்டு உள்ளே போக முடியல அந்த ஸ்போமால். அப்படியே உள்ளே போனாலும் அந்த எக்கு கூட கரெக்டாக ஃப்யூஸ் ஆக முடியல. இந்த மாதிரி எந்த இடத்துல அந்த மேலுக்கு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு அதை சரி செய்கிற மெத்தடு தான் இந்த ஏஆர்டி மெத்தட். இதில் நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. we will see one by one. First, what is assisted reproductive technology? The collection of procedure which includes the handling of gametes. Gametes அப்படின்னா மேல் அண்டு ஃபீமேல் கேமெட், ஸ்போம் அண்டு எக்கு. இதை என்ன பண்ணுவாங்கன்னா கலெக்ட் பண்ணிவிட்டு அதை ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணுவாங்க. என்ன ப்ராப்ளம் இருக்குது அவங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி ஹேண்ட்லிங் பண்ணி தட் எம்ப்ரியோஸ் அவுட் சைடு த பாடி, அந்த எம்ப்ரியோஸை எங்கே ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, அவுட் சைட் ஆஃப் த பாடி. அப்போ அவுட் சைட் ஆஃப் த பாடி அப்படின்னாவே லெபார்ட்ரியில் ஒரு ஸ்போமையும் எக்கையும் ஃபர்டிலைஸ் பண்ண வச்சு அந்த எக்கை ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. எதுக்காக அப்படின்னா டு அச்சீவ் ப்ரெக்னன்சி, அவங்கள ப்ரெக்னென்ட் பண்ண வைக்கிறதுக்காக. இஸ் known as assisted reproductive technology. So what is ART? A collection of procedure which includes the handling of gametes and or embryos outside the body to achieve pregnancy is known as assisted reproductive technology. It increases the chance of pregnancy in இன்ஃபர்டைல் கப்புள்ஸ். இந்த மெத்தடெல்லாம் யாருக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா இன்ஃபர்டைல் கப்புள்ஸ்க்கு. இந்த மெத்தடெல்லாம் பண்ணும்போது ப்ரெக்னன்சியோட நம்பர்ஸ் என்னாகும், இன்க்ரீஸ் ஆகும். ஏஆர்டி இன்க்ளூட்ஸ் இன்ட்ரா யுட்ரைன் இன்செமினேஷன். இதில் நிறையா டைப் இருக்குதுன்னு பார்த்தோம் இல்லையா. இந்த டெக்னிக்ஸில் ஃபஸ்ட்டு டெக்னிக் நேமு இன்ட்ரா யுட்ரைன் இன்செமினேஷன். இந்த மெத்தடில் செமனை கலெக்ட் பண்ணி கரெக்டாக என்ன பண்ணுவாங்கன்னா யுட்ரஸோட ஃபீமேலோட யுட்ரஸில் வஜைனா மூலம் அந்த செமனை உட்செலுத்திடுவாங்க. இதுதான் இன்செமினேஷன், IUI. தென் செகண்ட் ஒன் இஸ் இன் விட்ரோ ஃபர்டிலைசேஷன். இதில் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பர்டிகுலர் கப்புள்ஸோட ஸ்போமையும் ஓவத்தையும் வெளியில் எடுத்து வெளியில் என்ன பண்ணுவாங்கன்னா அதை ஃபர்டிலைசேஷனுக்கு அலோவ் பண்ணி ஜைகோட்டை எடுத்து அந்த ஜைகோட்டை கொண்டு போய் அந்த ஃபீமேலோட யுட்ரஸ்குள்ளே வைக்கிறது தான் இன் விட்ரோ ஃபர்டிலைசேஷன். ஸோ இதில் என்னாகும் அப்படின்னா ஸ்போமையும் ஓவத்தையும் வெளியில் எடுத்து லெபார்ட்ரியில் ஃபர்டிலைசேஷன் பண்ண வச்சு அந்த ஜைகோட்டை கொண்டுட்டு போய் ஃபீமேலோட யுட்ரஸ்குள்ளே வைக்கிறது செகண்ட் டைப் இன் விட்ரோ ஃபர்டிலைசேஷன். தென் தேர்டு ஒன் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர். எம்ப்ரியோ இதிலேருந்தே நமக்கு கிளியராக தெரியும். டைரெக்டாக எம்ப்ரியோவை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மதரோட யுட்ரஸ்குள்ளே அந்த எம்ப்ரியோவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுருவாங்க. தென் அடுத்த டைப்பு ஜைகோட் இன்ட்ரா ஃபெலோப்பியன் ட்ரான்ஸ்ஃபர். இந்த ஜிஃப்ட் மெத்தடில் வெளியில் லெபார்ட்ரியில் ஸ்போமையும் எக்கையும் ஃபர்டிலைஸ் பண்ண வச்சு அந்த ஜைகோட்டை டைரெக்டாக கொண்டு போய் ஃபெலோப்பியன் டியூபுக்குள்ளே வச்சுருவாங்க. இது ஒரு மெத்தடு. தென்
கேமெட் இன்ட்ராஃபெலோப்பியன் ட்ரான்ஸ்ஃபர். இது வந்து ஜிஃப்ட் மெத்தடு. ஜைகோட்டை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஃபார்ம் பண்ணி வெளியில் அந்த எக்கையும் ஸ்போமையும் வச்சு ஃபர்டிலைசேஷன் பண்ண வச்சு அந்த 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 ஜைகோட்டை என்ன பண்ணுவாங்கன்னா ஃபெலோப்பியன் டியூப்பில் கொண்டுட்டு போய் இன்சர்ட் பண்ணி வச்சுருவாங்க. இது ஒரு மெத்தட். தென் இன்ட்ரா சைட்டோபிளாஸ்மிக் ஸ்போம் இன்ஜெக்ஷன். இதில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்போமால் என்ன பண்ண முடியாதுன்னா ஒரு பர்டிகுலர் எக்கை வந்து துளை போட்டுக்கிட்டு உள்ளே அந்த சைட்டோபிளாசத்துக்குள்ளே போக முடியாது. ஸோ அந்த மாதிரி என்ன இருக்க அந்த ஸ்போம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஸ்போமை டைரெக்டாக வெளியில் எடுத்துட்டு அந்த எக்கையும் டைரெக்டாக வெளியே எடுத்து அந்த எக்குக்குள்ளே இந்த ஸ்போம் என்ன பண்ணுவாங்கன்னா இன்சர்ட் பண்ணிவிடுவாங்க. இப்போது இந்த ஸ்போமு எக்குக்குள்ளே இருக்க சைட்டோபிளாசத்துக்குள்ளே போய் மிக்ஸ் ஆகிடும். இது இன்ட்ரா சைட்டோபிளாஸ்மிக் ஸ்போம் இன்ஜெக்ஷன் மெத்தடு. தென் நெக்ஸ்ட்டு ப்ரீ இம்ப்ளான்டேஷன் ஜெனட்டிக் டயக்னோசிஸ். இதில் பார்த்திங்கன்னா ஒருத்தங்களுக்கு ஸ்போமும் நல்லாயிருக்கும், செல்லும் நல்லாயிருக்கும், ஜைகோட்டும் ஃபார்ம் ஆகும், பிளாஸ்டோமியரும் ஃபார்ம் ஆகும். பட் இந்த இதில் ஏதாவது ஒரு இடத்துல கண்டிப்பாக அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ப்ராப்ளம் இருந்துக்கிட்டே இருக்கும். அது எந்த இடத்துல ப்ராப்ளம் இருக்குது, ஏன் அந்த பேபி கரெக்டாக டெவலப் ஆகலை, ஏன் அது வந்துட்டு ஒரு இடத்துல போய் இம்ப்ளான்டேஷன் ஆகலை அப்படிங்கிற ப்ராப்ளத்தை டயக்னோஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் வந்து கொடுப்பாங்க. தென் லாஸ்ட் ஒன்று oocyte அண்டு ஸ்பெர்ம் டொனேஷன். oocyte ஒரு லேடிக்கு வந்து ஸ்பெர்ம் எக்கு கரெக்டாக இல்லை, ஒரு ஜென்ஸ்க்கு வந்து ஸ்பெர்ம் கரெக்டாக வந்து உற்பத்தி ஆகலை அப்படின்னா அதை டொனேஷன் மெத்தடில் வேறு ஹெல்த்தியாக இருக்கவங்க கிட்ட இருந்த எக்கையும் ஸ்பெர்மையும் கலெக்ட் பண்ணி அந்த பர்டிகுலர் கப்புள்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிப்பாங்க ஃபர்டிலைசேஷன் ஆகிறதுக்கு, பேபி வந்து உருவாகிறதுக்கு. அப்படி இல்லைன்னா சரோகசி மெத்தடு, வாடகை தாய்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பர்டிகுலர் லேடிக்கு யுட்ரஸில் ப்ராப்ளம் இருந்து அவங்களால கன்சீவ் ஆக முடியல. பட் அவங்களுக்கு எக்கும் நல்லாயிருக்கும், ஃபெலோப்பியன் டியூபும் நல்லாயிருக்கும். பட் அவங்களுக்கு யுட்ரஸ் வந்து ஒரு குழந்தையை தாங்கக்கூடிய அளவுக்கு இல்லை அப்படின்னா, மெச்சூர் ஆகலை அப்படின்னா அந்த சைகோட்டை வந்து அவங்களுக்கு பதிலாக யாராவது குழந்தை பெற்று கொடுத்தாங்க அப்படின்னா அந்த மதரோட அந்த லேடியோட யுட்ரஸில் வச்சு அந்த குழந்தைய ஃபர்தராக க்ரோத்துக்கு உள்ளே வச்சுருவாங்க. இது வந்து சரோகசி மெத்தட், வாடகை தாய் மெத்தடு. த ஃபஸ்ட்டு ஒன் இஸ் இன்ட்ராயுட்ரைன் இன்செமினேஷன். சரியா, இந்த இன்ட்ராயுட்ரைன் இன்செமினேஷன் யாருக்கெல்லாம் கண்டிப்பாக பண்ணுவாங்க அப்படின்னா ஏஜூஸ்போமியா, அதாவது பர் டே வந்துட்டு 200 to 500 மில்லியன்ஸ் ஆஃப் த ஸ்போம்ஸ் வந்து உற்பத்தி ஆகணும். அதே மாதிரி 1 எஜாக்குலேஷன், ஒரு தடவை அவங்க காப்புலேஷன்ஸில் இன்வால்வ் ஆனதுக்கப்புறம் அந்த டைமில் எவ்வளோ ஸ்போம்ஸ் வந்து ஃபீமேல் ட்ராக்கில் வந்து எஜாக்குலேட் ஆகும் அப்படின்னா 200 to 500 மில்லியன்ஸ் ஆஃப் த ஸ்போம்ஸ் வந்து உள்ளே போகணும். இது எண்ணிக்கையில் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸ்போம்ஸ் வந்து இருக்காது, அந்த லிக்விட் மட்டும் இருக்கும், பட் அதுக்குள்ளே ஸ்போம்ஸ் இருக்காது. இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மெத்தடு இன்ட்ராயுட்ரைன் இன்செமினேஷன் மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. See the notes. This is a procedure to treat infertile men with low sperm count. ஸோ இந்த மெத்தட் யாருக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்பெர்மோட கவுண்ட் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு மென்னுக்கு ட்ரீட் பண்ணுவாங்க. சரியா, இந்த ட்ரீட்மெண்ட்டு இன்ஃபர்டைல் மென்க்கு வந்து பண்ணக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட்டு. அவங்களுக்கு அந்த ஸ்பெர்ம் கவுண்ட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். The semen is collected either from the husband or from a healthy donor and is introduced into the uterus through the vagina by a catheter after stimulating the ovaries to produce more ova. இந்த மெத்தடில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா செமன் வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. யாருக்கிட்ட இருந்து? ஃப்ரம் த ஹஸ்பண்ட். அப்படி இல்லைன்னா ஒரு ஹெல்த்தி டோனார்கிட்ட இருந்து ஸ்போம்ஸை கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஹஸ்பண்ட் இருந்து கூட கலெக்ட் பண்ணிக்கலாம், ஏன்னா அந்த ஸ்போமோட கவுண்ட் வந்து கம்மியாக இருக்கிறதுனால இந்த ஸ்போம்ஸு எக்கை போய் ரீச் ஆகிறதுக்குள்ளே அந்த ஸ்போம்ஸ் எல்லாமே செத்துரும். பட் அதே ஹெல்த்தியாக இருக்கவங்ககிட்ட வாங்கினோம் அப்படின்னா அதில் நிறையா நல்ல ஆக்டிவான ஸ்போம்ஸ் வந்து இருக்கும். இந்த ஹஸ்பண்ட் கிட்ட இல்லைன்னா ஹெல்த்தியாக இருக்கக்கூடிய டோனார்கிட்ட இருந்து ஸ்போம்ஸை வாங்கி அதை எங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்கன்னா ஃபீமேலோட யுட்ரஸில் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. இன்ட்ரடியூஸ் இன்டு தி யுட்ரஸ் த்ரூ த வெஜைனா. இதை வெஜைனாக்குள்ளே இந்த செமனை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு ஒரு கெத்தீட்டர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. சரியா, இந்த கெத்தீட்டர் ஸ்டிமுலேட்டிங் த ஓவரிஸ் டு ப்ரொடியூஸ் மோர் ஓவா. அதே மாதிரி ஓவரிஸில் இருந்து ஓவா வந்து ஸ்டிமுலேட் ஆகணும். த ஸ்போம் ஸ்விம்ஸ் டுவேர்ட்ஸ் த ஃபெலோப்பியன் டியூப்
to fertilize the egg resulting in normal pregnancy. ஸோ இந்த வஜைனா மூலமாக உள்ளே போன இந்த ஸ்போமு ஸ்விம் ஆகி ஃபெலோப்பியன் டியூபை போய் ரீச் ஆகும். இந்த ஃபெலோப்பியன் டியூப்பில் தான் என்ன ஆகும்னா எக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த எக்கோட ஸ்போம் சேர்ந்த உடனே ஃபர்டிலைஸ் ஆக ஆரம்பிக்கும். ஃபர்டிலைசேஷன் முடிஞ்சது ஆகிறது தான் என்ன ஆகிறோம், ப்ரெக்னன்சி அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஃபஸ்ட்டு மெத்தடில் எப்படி ட்ரீட் பண்ணுவாங்கன்னா, இன்ஃபர்டைல் மேனுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் இதில் செமன்ஸ் வந்து கலெக்டட் ஃப்ரம் த ஹஸ்பண்ட் அதர்வைஸ் ஹெல்த்தி டோனார் அவங்கக்கிட்டேருந்து கலெக்ட் பண்ணிவிட்டு இந்த ஸ்போமை ஃபீமேலோட ரீப்ரொடக்டிவ் ஆர்கனுக்கு என்ன பண்ணுவாங்க, யுட்ரஸ்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க த்ரூ த வஜைனா. எது மூலமாக? த்ரூ த கத்தீட்டர். இங்கே போன ஸ்போம்ஸ் வந்து ஸ்விம் பண்ணி ஃபெலோப்பியன் டியூபை ரீச் ஆகி ஃபெலோப்பியன் டியூப்பில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய எக்கோட சேர்ந்து ஃபர்டிலைசேஷன் நடந்து முடிஞ்சு ப்ரெக்னெண்ட்டாக ஆவாங்க. இது வந்து ஒரு டைப்பு. இதுதான் வந்து ஃபஸ்ட்டு டைப்பு. செமன் யுட்ரஸ்குள்ளே வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, கத்தீட்டர் மூலமாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறது, உட்புறமாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுனால இதை என்னன்னு சொல்லுவோம், இன் வைவோ டெக்னிக் அப்படின்னு சொல்லுவோம். The second one is in vitro fertilization. In vitro அப்படின்னாவே வெளிப்புறமாக நடக்கிறது. The fertilization is occur in outer side. அதனால தான் இதை in vitro. இப்போ இந்த ஃபர்டிலைசேஷன் பண்ண வைக்கிறதுல 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து இன் வைவோ மெத்தடு, இன்னொன்று இன் விட்ரோ மெத்தடு. இன் வைவோ மெத்தட் அப்படின்னா ஃபர்டிலைசேஷன் ஒரு பாடிக்குள்ளார நடக்கும், யுட்ரஸ்குள்ளே நடந்தது, ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்துக்குள்ளே நடந்தது அப்படின்னா இன் வைவோ மெத்தடு. இன் விட்ரோ மெத்தடுனா ஃபர்டிலைசேஷன் இஸ் அக்கர் இன் த அவுட் சைட் ஆஃப் த பாடி, அதாவது லெபார்ட்டரியில் நடந்தது அப்படின்னா இது வந்து அந்த மெத்தட். ஓகேவா? இன் விட்ரோ ஃபர்டிலைசேஷன். இன் திஸ் டெக்னிக் ஸ்போம்ஸ் அண்ட் எக்ஸ் ஆர் அலோடு டு யுனைட் அவுட் சைட் த பாடி இன் எ லெபார்ட்டரி. இந்த மெத்தடில் ஸ்போம்ஸையும் எக்கையும் ஒன்று சேர வைக்கிறோம். இந்த அவுட் சைட் ஆஃப் த லெபார்ட்டரியில் நம்ம வந்து ஒன்று சேர்த்து வைக்கிறோம் அவுட் சைட் ஆஃப் த பாடி. மோர் ஆர் ஒன் ஆர் மோர் ஃபர்டிலைஸ்ட் எக் transferred into the woman's uterus where they may implanted in the uterine lining and development. ஒரு ஃபர்டிலைஸ்டான அந்த எக் என்ன பண்ணுவோம்னா விமன்ஸோட யுட்ரஸ்குள்ளே கொண்டு போய் இன்சர்ட் பண்ணுறது. வேர் தே மே இம்ப்ளான்ட் இன் த யுட்ரைன் லைனிங் அண்டு டெவலப்மெண்ட். இது என்ன ஆகும்னா அந்த இடத்துல நல்லா வந்துட்டு டெவலப் ஆகும், குழந்தை பேபி வந்து நல்லா டெவலப் ஆகும். எக்ஸஸ் எம்ப்ரியோ மேபி cryopreserved for future use. இப்போ இந்த டெக்னிக் பண்ணும்போது ஒரே ஒரு எக்கு மட்டும், ஒரே ஒரு ஸ்போமை மட்டும் ஃபியூஸ் பண்ண வச்சு ஒரு ஜைகோட்டை ஃபார்ம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இது சம்டைம்ஸ் ஃபெயிலியர் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஏன்னா ஒரே ஒரு ஜைகோட்டை மட்டும் ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னா அது ரிசல்ட்டு மேபி ஃபெயிலியர் அப்படின்னா திரும்பவும் அவங்க ஃபஸ்ட்டு ப்ராசஸ்லேருந்து பண்ணணும் இல்லையா. அதனால் ஒரு ஸ்போம்ஸையும் எக்கையும் வந்து ஃபர்டிலைஸ் பண்ண வைக்கும் போதே நிறையா ஸ்போமு நிறையா எக்கை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஃபர்டிலைஸ் பண்ண வச்சு சைகோட்டை ரெடி பண்ணி வச்சுப்பாங்க. இதில் மீதி இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா எம்ப்ரியோஸை க்ரையோப்ரிசர்வ்டு மெத்தடில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்குவாங்க ஃபார் ஃபர்தர் யூசஸ், ஃப்யூச்சரில் திரும்பவும் யூஸ் பண்ணுறதுக்கு. அந்த கப்புள்ஸ்க்கு இந்த டெக்னிக் வந்துட்டு ரிசல்ட் ஓகே, ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா நோ ப்ராப்ளம். இதை வேறு ஒரு கப்புள்ஸ் கூட யூஸ் பண்ணிப்பாங்க மீதி இருக்கக்கூடிய எம்ப்ரியோவை. சப்போஸ் அவங்களுக்கே ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா திரும்பவும் செகண்ட் டைமை வந்து இம்ப்ளான்ட் பண்ணணும் இல்லையா. அதனால் இந்த ரிமைனிங் எக்ஸஸாக இருக்கக்கூடிய எம்ப்ரியோவை க்ரையோப்ரிசர்வ்டு மெத்தடில் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுப்பாங்க. வாட் இஸ் க்ரையோப்ரிசர்வ்டு அப்படிங்கிறத நம்ம பின்னாடி வர இதில் ஸ்லைடில் வந்து பார்ப்போம். இனிஷியலி IVF வாஸ் used to treat women with blocked, damaged or absent fallopian tube. நார்மலாக இந்த இன்விட்ரோ ஃபர்டிலைசேஷன் யாருக்கு பண்ணுவாங்க அப்படின்னா விமன்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எக்கில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்து பிளாக் ஆகிடுச்சு, இல்லை டேமேஜ் ஆகிடுச்சு, இல்லைனா ஃபெலோப்பியன் டியூபே ஒரு சிலருக்கு இல்லாமல் இருக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இருந்து அடைப்பு இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி உமன்ஸ்க்கெல்லாம் இந்த ட்ரீட்மெண்ட் வந்து ரொம்ப பெஸ்ட்டு. டுடே IVF is used to treat the many cases of infertility. இப்போது நிறையா இன்ஃபர்டிலிட்டி மலட்டுத்தன்மை இருக்க ஒரு விமன்ஸ்க்கு இந்த மாதிரி மெத்தடில் தான் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்கள ப்ரெக்னன்சி பண்ண வைக்கிறாங்க. த பேசிக் ஸ்டெப்ஸ் இன் அன் IVF ட்ரீட்மெண்ட் சைக்கிள் ஆர் ஒவேரியன் ஸ்டிமுலேஷன்.
ஃபஸ்ட்டு அவங்களுடைய ஓவரியை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டிமுலேட் பண்ண வைப்பாங்க. ஓவரி ஸ்டிமுலேட் பண்ண வச்சா அதுலேருந்து எக் என்னாகும், ஃப்ரீயாக வந்து வெளியே வரும் இல்லையா. ஸோ எக்கு ரீட்ரீவல் ஆகும். எக்கு வந்து நிறைய ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கும். தென் ஃபர்டிலைசேஷனுக்கு வந்து ரெடி ஆகும். தென் எம்ப்ரியோ கல்ச்சர், அப்படி இல்லைன்னா எம்ப்ரியோவை வெளியில் கல்ச்சர் பண்ண வைப்பாங்க. தென் எம்ப்ரியோ வந்து என்ன பண்ணுவாங்க, கல்ச்சர் பண்ண வச்ச அந்த எம்ப்ரியோ நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் அந்த எம்ப்ரியோவை அந்த விமனோட யுட்ரஸில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. இது வந்து இன் விட்ரோ ஃபர்டிலைசேஷன் மெத்தடு. இதில் பார்த்திங்கன்னா எக் retrieval is done by minor surgery under general anesthesia using ultrasound guide after 34 to 37 hours of HCG, அதாவது ஹியூமன் கோரியானிக் கோனோட்ராபிக் இன்ஜெக்ஷன். ஸோ இந்த என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த மாதிரி கிடைச்ச அந்த எம்ப்ரியோவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. மதரோட அந்த உமனோட யுட்ரஸ்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஒரு ஜென்ரல் அனஸ்தீசியா அவங்களுக்கு கொடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது கைட் பண்ணிப்பாங்க. அல்ட்ராசவுண்டு அந்த ஸ்கேன் இருக்கு இல்லையா, அந்த மெத்தடு மூலமாக ஸ்கேன் பண்ணிக்கிட்டு எந்த இடத்துல கொண்டு போய் வைக்கணுமோ, ஃபிலோப்பியன் டியூப்லையா இல்லை யுட்ரஸ்லையா எந்த பிளேஸில் கொண்டு போய் அந்த எம்ப்ரியோ வைக்கணும் அப்படிங்கிறத கரெக்டாக கண்டுபிடிப்பாங்க. ஸோ அந்த டைமில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கோரியானிக் கொனோடோட்ராபின் அப்படிங்கிற அந்த இன்ஜெக்ஷனை வந்து போடுவாங்க. த எக்ஸ் ஆர் ப்ரிப்பேர்ட் அண்டு ஸ்ட்ரிப்டு ஃப்ரம் த சரௌண்டிங் செல்ஸு. ஸோ இந்த எக்ஸ் வந்து என்னாகுன்னா நல்லா ப்ரிப்பேர் பண்ணி சரௌண்டிங் செல்ஸில் வந்து கிளியராக இருக்கிற மாதிரி பார்த்துப்பாங்க. அட் த சேம் டைம் ஸ்போம் ப்ரிப்பரேஷன் இஸ் டன் யூஸிங் த ஸ்பெஷல் மீடியா. இப்போது எக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு இல்லையா. இப்போது த சேம் டைமு ஸ்போமையும் என்ன பண்ணுவாங்கன்னா நல்லா வந்துட்டு ஸ்பெஷல் மீடியா வச்சு ரெடி பண்ணிப்பாங்க. ஆஃப்டர் ப்ரிப்பரேஷன் த ஸ்போம் த எக்ஸ் ஆர் brought together and sperms are needed for each eggs. ஒவ்வொரு தடவையும் ஸ்போம்ஸ் வந்து நல்லா டெவலப் ஆகணும், வளரணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த ஸ்போம்ஸை வந்து ஒன்றா சேர்த்து வைப்பாங்க. 10,000லேருந்து 1,00,000 வரையும் இருக்கக்கூடிய இந்த ஸ்போம்ஸும் எக்கையும் எடுத்து மீட் பண்ண வச்சு லெபார்ட்டரியில் அதை ஒரு ஜைகோட் வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ ஒரு தடவைக்கு எத்தனை மொட்டைல் ஸ்போம்ஸ் வந்து தேவை, 10,000லேருந்து 1,00,000 mobile sperms are needed for each egg. Then the zygote is allowed to divide the form of 8-cell blastomere and then transferred into the uterus for successful pregnancy. இந்த ஜைகோட்டு எப்போ 8-celled பிளாஸ்டோமியராக சேஞ்ச் ஆகுதோ அது வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த 8-cell பிளாஸ்டோமியரை தான் என்ன பண்ணுவாங்க, யுட்ரஸ்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. இது 1 மார்க்கில் கேட்கலாம். ஐவிஎஃப் மெத்தடில் எந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு செல்லை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க யுட்ரஸில் அப்படின்னு கேட்பாங்க. 8 செல்லில் இருக்கக்கூடிய பிளாஸ்டோமியரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க ஃபார் த further development. The transfer of an embryo with more than 8 blastomere stage into the uterus is called embryo transfer technique. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 8 செல்டு பிளாஸ்டோமியராக இருந்ததுன்னா அது இன்விட்ரோ ஃபெர்டிலைசேஷன். அதுக்கு மேலே 8 செல் வந்து 16 செல்லு 32 செல்லு இந்த மாதிரி வந்து 72 இந்த மாதிரி செல்லாக டிவைட் ஆனதுக்கப்புறம் அதை கொண்டு போய் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் யுட்ரஸில் அப்படின்னா தட் இஸ் நோன் அஸ் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் டெக்னிக். இந்த இன்விட்ரோ ஃபர்டிலைசேஷன் அப்படிங்கிறது ஓவா ஃப்ரம் த ஒய்ஃப் இல்லைன்னா ஸ்போம் ஃப்ரம் த ஹஸ்பண்ட், இவங்க 2 பேருமே டோனராக இருப்பாங்க. சப்போஸ் ஒய்ஃபில் வந்துட்டு எக்கு ப்ராப்பராக இருக்குது, பட் ஹஸ்பண்டுக்கு ஸ்போம் சரியில்லை. பட் ஸ்போம் வந்து ஹஸ்பண்டுக்கு சரியாக இருக்குது, பட் ஒய்ஃபுக்கு வந்து ஓவா ப்ரொடக்ஷன் வந்து சரியாக இல்லை. இந்த 2ல் எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் இந்த இன்விட்ரோ ஃபர்டிலைசேஷன் மூலமாக அவங்கள ப்ரெக்னென்ட் பண்ண வைக்கலாம். So the egg and sperms are combined in a liquid for the fertilization in a laboratory. The fertilized egg and sperms form a zygote. Then the zygote is allowed to divide to form the 8-celled blastomere and it is transferred into the woman's uterus for further development. ஓகே, இதுதான் இன்விட்ரோ ஃபர்டிலைசேஷன். இந்த இன்விட்ரோ ஃபர்டிலைசேஷன் அப்படிங்கிறத அதர்வைஸ் நோனஸ், இதை இன்னொரு நேம் என்ன சொல்லலாம் அப்படின்னா டெஸ்ட் டியூப் பேபின்னு சொல்லலாம். ஹூ இன்வென்டட் த டெஸ்ட் டியூப் பேபி? ராபர்ட் எட்வர்ட்ஸ் pictured holding the world first test tube baby Louis Brown, who was born on July 25, 1978. The father of test tube baby
ராபர்ட் ஜி எட்வர்டு. ராபர்ட் ஜி எட்வர்டு இவர் தான் வந்து ஃபாதர் ஆஃப் த டெஸ்ட் டியூப் பேபி. இவர் டெஸ்ட் டியூப் பேபி டெக்னிக்கை ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணதுனால இவருக்கு நோபல் ப்ரைஸ் வந்து கிடைச்சிது. இந்த இயர் ஆஃப் அக்டோபர் 4, 2010. இந்தியாவில் ஃபஸ்ட்டு டெஸ்ட் டியூப் பேபி அப்படின்னா ஹனுப்ரியா அகர்வால். இவங்க தான் வந்து இந்தியாவில் ஃபஸ்ட்டு டெஸ்ட் டியூப் பேபி. இதில் பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட் டியூப் பேபியில் எக் ப்ரொடக்ஷன்ஸ் ஸ்டிமுலேட்டட் பை ஹார்மோன் தெரப்பி ஸ்டிமுலேட் பண்ணலாம். ரீட்ரீவல் ஃபார்ம் ஆஃப் ஓவரி, ஸ்போமோட சாம்பிள்ஸ் இதெல்லாம் எடுத்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. தென் கம்பைன்டு 2 கேமெட்ஸ் அலோவ் பண்ணி ஃபர்டிலைசேஷன் பண்ண வைப்பாங்க. ஃபர்டிலைஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த ஃபர்டிலைஸ்டு எக்கு வந்து இன்ட்ரடியூஸ் இன்டு தி யுட்ரஸ். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் டைப்பு. இதை வந்து கருமுட்டை அண்டநாளம்னு சொல்லுவோம். எம்ப்ரியோ டிரான்ஸ்ஃபர் டெக்னிக் மெத்தடுன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு க்ரியோ ப்ரெசர்வேஷன்ஸ் மெத்தடு. இதுதான் வந்து எக்கை ஃப்ரீஸ் பண்ணுற ஒரு மெத்தடு, சைகோட்டை ஃப்ரீஸ் பண்ணுற மெத்தடு. The embryos is often used when there are more embryos than needed for a single IVF transfer. இப்போது ஒரு எம்ப்ரியோ ஒரு ஸ்போமை மட்டும் என்ன பண்ண மாட்டாங்க, ஃபர்டிலைஸ் பண்ண வைக்க மாட்டாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு டைமு நடக்கக்கூடிய இந்த டெக்னிக் தப்பாகிடுச்சு, ரிசல்ட் ஃபெயிலியர் அப்படின்னா செகண்ட் டைமும் இதை ஃபஸ்ட்டுலேருந்து செய்ய முடியாது இல்லையா. ஸ்போமை எடுத்து எக்கை எடுத்து ஃபர்டிலைஸ் பண்ண வைக்கிறதெல்லாம் கொஞ்சம் சிரமமான ஒரு ஒர்க்கு தான் இல்லையா. அதனால் இந்த டெக்னிக் செய்யும் போதே என்ன பண்ணுவாங்கன்னா நிறையா எம்ப்ரியோஸ் கிடைக்கிற மாதிரி செஞ்சுருவாங்க. இந்த எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய எம்ப்ரியோஸை என்ன பண்ணுவாங்கன்னா ஃப்ரீஸ் பண்ண வைக்கிற மெத்தடு தான் க்ரியோ ப்ரிசர்வேஷன். த embryo cryopreservations can provide an additional opportunity for pregnancy through a frozen embryo transfer and without undergoing another ovarian stimulation and retrieval. சரியா. ஸோ ஒரு தடவை அந்த ஃபர்டிலைசேஷனுக்கு ரெடி பண்ணணும், ஒரு ப்ரெக்னன்சிக்கு ரெடி பண்ணணும் அப்படின்னா நிறையா ஸ்போமு நிறையா எக்கை எடுத்து நிறைய எம்ப்ரியோஸை வந்து உருவாக்கி வச்சுப்பாங்க. சரியா. இந்த உருவாக்கின எம்ப்ரியோஸ் அந்த கப்புள்ஸ்க்கு போக மீதி இருந்தது அப்படின்னா அதை க்ரியோ ப்ரெசர்வேஷன் மெத்தடு, அதாவது பதப்படுத்துதல் மெத்தடில் என்ன பண்ணிடுவாங்கன்னா உரைநிலைக்கு அந்த எம்ப்ரியோவை கொண்டுட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அது சில்லுன்னு இருக்கும் இல்லையா, அதை தேவைப்படும் போது தாயிங் பண்ணுவாங்க. தாயிங்னா அந்த வெளியே எடுத்து வச்சு அதை சில்னஸை வந்து போக்க வைப்பாங்க. வெளியில் நார்மல் டெம்பரேச்சருக்கு வச்சு திரும்பவும் அது வேறு ஒரு கப்புள்ஸுக்கோ இல்லை அதே கப்புள்ஸுக்கோ தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அந்த எம்ப்ரியோவை திரும்பவும் ஃபர்தராக யூஸ் பண்ணி ப்ரெக்னெண்ட்டாக பண்ண வைப்பாங்க அந்த கப்புள்ஸை. தென் நெக்ஸ்ட் மெத்தடு ஜைகோட் இன்ட்ரா ஃபெலோப்பியன் டிரான்ஸ்ஃபர். இதை வந்து ஷிஃப்ட் மெத்தடுன்னு சொல்லுவோம். இது இன்விட்ரோ டெக்னிக் அப்படின்னாவே என்னது, அவுட் சைட் ஆஃப் த பாடியோட அவுட் சைடில் நடக்கக்கூடிய ஒரு டெக்னிக். திஸ் மெத்தட் இஸ் யூஸ்டு when there is a blockage in the fallopian tube which prevent the fertilization. Eggs is removed from the ovary. Fertilization is carried out outside of the body. ஸோ இந்த மெத்தடில் பார்த்தீங்கன்னா ஃபெலோப்பியன் டியூபு ஒரு சில உமன்ஸ்க்கு அடைப்பு இருக்கும். அந்த மாதிரி அடைப்பு இருந்ததுன்னா அந்த எக்கால் ஃபெலோப்பியன் டியூபை போய் ரீச் ஆகாது. ஸோ ஃபெலோப்பியன் டியூப் ரீச் ஆகலை அப்படின்னா ஸ்போம்ஸ் வந்து மீட் பண்ண முடியாது இல்லையா. ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி மெத்தடை யூஸ் பண்ணி அவங்கள ப்ரெக்னென்ட் பண்ண வைக்கிறது தான் இந்த ஜைகோட் இன்ட்ரா ஃபெலோப்பியன் டிரான்ஸ்ஃபர். As in IVF, the zygote up to 8 blastomere stage is transferred into fallopian tube by laparoscopy. லாப்ரோஸ்கோபிக் மெத்தடில் இந்த 8 பிளாஸ்டோமியர் செல்லு வந்ததுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் இருக்கக்கூடிய எக்கை ஜைகோட்டை ஃபெலோப்பியன் டியூப்பில் கொண்டு போய் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. The zygote continues its natural division and migrate towards the uterus where it gets implanted. இந்த ஃபெலோப்பியன் டியூப்பில் இருக்கக்கூடிய ஜைகோட்டு என்ன ஆகும்னா நேச்சுரலாக செல் டிவிஷன்ஸில் இன்வால்வ் ஆகி மைக்ரேட் ஆகும், யுட்ரஸை நோக்கி மைக்ரேட் ஆகும். டு கெட் இம்ப்ளான்ட் ஆகணும் இல்லையா, அந்த யுட்ரஸில் போய் பதிஞ்சதுக்கப்புறம் தான் கரு வந்து வளர்ச்சி அடைய ஆரம்பிக்கும். The next method intra-uterine transfer method, that is IUT method, கருப்பை உள் இடமாற்றம். எம்ப்ரியோ
with more than 8 blastomeres is inserted into uterus to complete its further development. இதில் பார்த்தீங்கன்னா மோர் தென் 8 பிளாஸ்டோமியர்ஸ் அப்படின்னா 8 பிளாஸ்டோமியர்ஸ் செல்ஸ் வர்றதுக்கு அப்புறம் வந்ததுக்கப்புறம் அந்த எம்ப்ரியோவை எடுத்து யுட்ரஸ்குள்ளே இம்ப்ளான்ட் பண்ணுவாங்க, இன்சர்ட் பண்ணுவாங்க ஃபார் த ஃபர்தர் டெவலப்மெண்ட். இதில் பார்த்தீங்கன்னா அந்த எம்ப்ரியோ வந்து எப்படி இருக்கணும், 8 பிளாஸ்டோமியர் செல்லு ஆனதுக்கப்புறம் த எம்ப்ரியோ வித்து மோர் தென் 8 பிளாஸ்டோமியர் இஸ் இன்சர்ட்டட் இன்டு யூட்ரஸ் டு கம்ப்ளீட் இட்ஸ் ஃபர்தர் டெவலப்மெண்ட். இதில் ஒரே ஒரு பாயிண்ட் தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இதுக்கு முன்னாடி பார்த்த டெஸ்ட்டெல்லாம் நம்ம என்ன பார்த்தோம், அந்த ஜைகோட்டு 8 செல்டு பிளாஸ்டோமியராக இருக்கும்போது யுட்ரஸ்குள்ளே கொண்டு போய் ஃபெலோப்பியன் டியூப்லேயோ இல்லை யுட்ரஸ்லையோ எங்கே வைக்கணுமோ அங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. பட் இந்த மெத்தடு இன்ட்ரா யுட்ரைன் ட்ரான்ஸ்ஃபர் மெத்தடில் இது 8 செல்டு பிளாஸ்டோமியருக்கு மேலே வந்து வளர்ந்துருக்கணும். அதாவது 16 செல் ஸ்டேஜு இந்த மாதிரி இருக்கிறத கொண்டுட்டு போய் என்ன பண்ணுவாங்கன்னா உள்ளுக்குள்ளே வைப்பாங்க, ஃபீமேலோட யுட்ரஸ்குள்ளே வைப்பாங்க. தென் நெக்ஸ்ட் டெக்னிக் இஸ் நோன் அஸ் கேமிட் இன்ட்ரா ஃபெலோப்பியன் ட்ரான்ஸ்ஃபர். இதை ஜிஃப்ட் மெத்தடுன்னு சொல்கிறோம். த ஃபீமேல் who cannot produce ovum successfully but can provide suitable uterus for fertilization. இவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஓவம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து வரும், வெளியில் வரும், ஃபர்டிலைஸ் ஆகும், எல்லாமே வரும். பட் அவங்களுக்கு ஒரு சூட்டபிள் யுட்ரஸ் கரெக்டாக வந்து கொடுக்க முடியல, அந்த எம்ப்ரியோ நல்லா டெவலப் ஆகிறதுக்கு அப்படின்னா இந்த மெத்தடை யூஸ் பண்ணுவாங்க. டைரெக்டாக மேலு ஃபீமேல் இந்த ரெண்டுத்தோட கேமிட்டும் டைரெக்டாக எடுத்து ஃபர்டிலைசேஷன் பண்ண வச்சு அதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஜைகோட்டை ஃபெலோப்பியன் டியூபுக்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணி வச்சுருவாங்க. சரியா? இதில் ஜைகோட்டை வைக்க மாட்டாங்க, என்ன வைப்பாங்க அப்படின்னா டைரெக்டாகவே அந்த எம்ப்ரியோ வந்துட்டு உள்ளே வைப்பாங்க. ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் அண்ட் ஓவம் கலெக்டட் ஃப்ரம் எ டோனார் இன்டு தி ஃபெலோப்பியன் டியூப். ஸோ ஓவம் என்ன பண்ணுவாங்கன்னா கலெக்ட் பண்ணுவாங்க ஃப்ரம் த டோனார். In this egg are collected from the ovaries are placed with the sperm in one of the fallopian tubes. ஸோ இந்த எக்கை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபெலோப்பியன் டியூப்பில் ஒரு பிளேஸில் இன்சர்ட் பண்ணி வச்சுருவாங்க. த ஜைகோட் ட்ராவல் டுவர்ட்ஸ் த யுட்ரஸ் அண்ட் கெட்ஸ் இம்ப்ளான்டட் இன் இன்னர் லைனிங் ஆஃப் த யுட்ரஸ். ஸோ இந்த ஃபெலோப்பியன் டியூப்பில் இருக்கக்கூடிய அந்த எக்கு ஸ்போம் கூட சேர்ந்து ஃபர்டிலைசேஷன் ஆனதுக்கப்புறம் அந்த ஜைகோட்டு ட்ராவல் பண்ணி யுட்ரஸில் போய் இம்ப்ளான்ட் ஆகும் ஃபார் த இன்னர் லைனிங் ஆஃப் த யுட்ரஸ். யுட்ரஸோட லைனிங்கில் போய் என்னாகும், அட்டாச் ஆகிட்டு அங்கே இருந்து ஃபர்தராக டெவலப்மெண்ட்டை எடுத்துக்கும். இதை வந்து இன் வைவோ டெக்னிக் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா இந்த ஃபர்டிலைசேஷன் வந்து எங்கே நடக்கும், லெபார்ட்டரியில் பண்ண மாட்டாங்க. ஸ்போமையும் எக்கையும் மீட் பண்ண வைக்கிறது இந்த ஃபெலோப்பியன் டியூப்லேயே நடக்குது இல்லையா, அதனால் இதை வந்து இன் வைவோ டெக்னிக்னு சொல்கிறோம். யுட்ரஸோட உள்பகுதியிலேயே ஃபர்டிலைசேஷன் நடக்குது இந்த ஜிஃப்ட் மெத்தடில். தென் இன்ட்ரா சைட்டோபிளாஸ்மிக் ஸ்போம் இன்ஜெக்ஷன். இதில் பார்த்திங்கன்னா இன் திஸ் மெத்தட் ஒன்லி ஒன் ஸ்போம் இஸ் இண்டக்டட் இன்டு தி ஃபோக்கல் பாயிண்ட் ஆஃப் த எக் டு ஃபர்டிலைஸ்டு. இதில் ஒரே ஒரு ஸ்போமை எடுத்து எக்கில் வந்து என்ன பண்ணுவாங்க, இன்ஜெக்ட் பண்ண வைப்பாங்க ஃபார் த ஃபர்டிலைசேஷன். இதுக்கு மைக்ரோ இன்ஜெக்ஷன் நீடில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. த ஸ்போம் இஸ் கேர்ஃபுல்லி இன்ஜெக்டட் இன்டு தி சைட்டோபிளாசம் ஆஃப் த எக். இந்த ஸ்போமை எங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க, எக்கோட சைட்டோபிளாசத்தில் கொண்டு போய் இன்ட்ரடியூஸ் பண்ண வச்சுருவாங்க. ஃபர்டிலைசேஷன் அக்கர் இன் 75 to 85% ஆஃப் எக்ஸு இன்ஜெக்டட் வித் த ஸ்போம்ஸு. ஸோ ஃபர்டிலைசேஷன் வந்து 75லேருந்து 85% ஆஃப் த ஸ்போம்ஸை வந்து இன்ஜெக்ட் பண்ணின உடனே ஃபர்டிலைசேஷன் ஸ்டார்ட் ஆயிடும். த ஜைகோட் இஸ் அலோடு டு divide to form an 8-celled blastomere and then transfer to the uterus to develop the productive pregnancy. ஸோ இந்த ஜைகோட்டு செல் டிவிஷன்ஸ்க்கு இன்வால்வ் ஆகிறதுக்கு விடுவாங்க. செல் டிவிஷன் 8-celled பிளாஸ்டோமியர் வரைக்கும் வந்ததுக்கப்புறம் இதை என்ன பண்ணுவாங்கன்னா இட் ட்ரான்ஸ்ஃபர் டு த யுட்ரஸ்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க ஃபார் த ஃபர்தர் டெவலப்மெண்ட் ஆஃப் த ப்ரெக்னன்சி. ஃபர்தராக நல்லா க்ரோத் ஆகணும், டெவலப் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா யுட்ரஸ்குள்ளே அலோவ் பண்ணிவிடுவாங்க, இன்ஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. த நெக்ஸ்ட் ஒன் இஸ் சரோகசி. சரோகசி அப்படின்னாவே
வாடகை தாய் இல்லையா, ஒரு லேடியால் ஒரு குழந்தைய பெற்றுக்க முடியல அப்படின்னா அவங்களுக்கு பதிலாக வேறு ஒருத்தவங்க அவங்களோட எக்கை வந்து என்ன பண்ணுவாங்க, தன்னோட வயிற்றில் வச்சுருந்து குழந்தைய உற்பத்தி பண்ணி கொடுப்பாங்க. இவங்கள தான் வாடகை தாய்னு சொல்லுவோம். சரோகசி இஸ் எ மெத்தட் ஆஃப் அசிஸ்டட் ரீப்ரொடக்ஷன் ஆர் அக்ரிமெண்ட் whereby a woman agree to carry a pregnancy for another person. ஒரு உமனுக்கு பதிலாக இன்னொரு உமன் வந்து அவங்களுடைய குழந்தைய கேரி பண்ணுறது தான் சரோகசி மெத்தடு. இது வந்து ஒரு அக்ரிமெண்ட் மெத்தடு. சட்டப்படி இது வந்துட்டு அக்ரிமெண்ட் போட்டு இந்த குழந்தைய வந்து அவங்க பெற்று கொடுக்கலாம். சரியா, இதுக்கு வந்து அந்த கப்புள்ஸாக லைக் பண்ணி எவ்வளோ பணம் கொடுக்குறாங்களோ கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா ஒரு சிலர் வந்து இதை ஃப்ரீயாகவும் செஞ்சு தருவாங்க. Who will become the newborn child parent after birth? Through in vitro fertilization, embryos are created into a lab and are transferred into surrogate mother's uterus. இதை இந்த ஸ்போம்ஸு, அந்த ஃபாதரோட ஸ்போமு அந்த மதரோட எக்கு, இதை ரெண்டையும் வெளியில் லெபார்ட்டரியில் ஃபர்டிலைசேஷன் பண்ண வச்சு அந்த ஃபர்டிலைஸ்டு எக்கை ரெண்டாவதாக இருக்கக்கூடிய அந்த வாடகை தாயோட யுட்ரஸ்குள்ளே வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா குழந்தைய வளரத்துக்கு அலோவ் பண்ணுவாங்க. அதுதான் வந்து சரோகசி மெத்தடு. இன் விட்ரோ ஃபர்டிலைசேஷன் எம்ப்ரியோஸ் ஆர் கிரியேட்டட் இன் த லேப் அண்ட் டிரான்ஸ்ஃபர்ட் இன்டு தி சரோகேட் மதர்ஸ் யுட்ரஸ். சரோகேட் மதர்ஸோட யுட்ரஸ்குள்ளே கொண்டுட்டு போய் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வச்சுருவாங்க. இந்த மெத்தோடு யாருக்கெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னா அந்த கப்புள்ஸில் மேலுக்கு வந்து ஸ்போம் கரெக்டாக இருக்கும், அவங்களுக்கு எந்த ஒரு இன்ஃபர்டிலிட்டி இருக்காது. பட் அந்த கப்புளோட ஃபீமேல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களால எக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அந்த எக்கு ஸ்போமோட சேர்ந்து ஃபர்டிலைஸ் ஆகிடும். பட் ஏதாவது ஒரு காரணத்தால் அந்த யுட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா இம்மெச்சூராக இருக்கும். அந்த சைகோட் இம்ப்ளான்டேஷன் ஆகிறதுக்கு உண்டான கரெக்டான சுச்சுவேஷன் இல்லாமல் இருக்கலாம். அந்த யுட்ரஸ்குள்ளே அவங்களால ஒரு குழந்தைய 10 மாதம் வரைக்கும் அவங்களோட வயிற்றில் வச்சு காப்பாற்ற முடியாது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய உமன்ஸுக்கு அந்த கப்புளோட ஓன் ஸ்போமையும் எக்கையுமே எடுத்து ஃபர்டிலைசேஷன் பண்ண வச்சு அதை சரோகட்டி மதரோட யுட்ரஸ்குள்ளே வச்சு ஒரு குழந்தைய வந்து அவங்க பெற்றுக்கலாம். இது ஒரு மெத்தடு. அப்படி இல்லை, அந்த கப்புள்ஸோட உமனுக்கு அந்த லேடிக்கு எக்கே ப்ரொடக்ஷன் ஆகலை அப்படின்னாலும் வேறு ஒரு லேடியோட எக்கு ப்ளஸ் அந்த கப்புளோட ஓன் ஸ்போம் இருக்கு இல்லையா, அந்த ஃபாதரோட ஸ்போமு, அதை ரெண்டையும் ஃபர்டிலைசேஷன் பண்ண வச்சு அதை வந்து சரோகட்டி மதரோட யுட்ரஸ்குள்ளே வச்சும் வந்து பேபியை வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க. இதில் 2 வகையான மெத்தடில் எக் எடுத்துப்பாங்க. அந்த ஓன் உமனோட எக்கு இல்லைன்னா சரோகட்டி மதரோட எக்கு, இந்த ரெண்டையும் வந்து யூஸ் பண்ணி அவங்களுக்கு ப்ரெக்னென்ட் பண்ண வச்சு குழந்தைய ரெடி பண்ணி கொடுப்பாங்க. தென் மேல் இன்ஃபர்டிலிட்டி. ஏஜூஸ்போமியா is defined as the absence of spermatozoa in the ejaculate semen on at least 2 occasions and is observed approximately in 1% of the population. ஏஜூஸ்போமியா அப்படிங்கிறது ஸ்பெர்மட்டோஜோயா ஸ்போம்ஸ் வந்து அவங்களோட செமனில் இருக்காது. அப்படியே இருந்தாலும் 1% ஆஃப் த ஸ்போம்ஸ் தான் இருக்கும். 1% ஆஃப் த ஸ்போம் வந்து ஒரு வஜைனாக்குள்ளே போன உடனே அது யுட்ரஸ் எல்லாம் நீந்தி கடந்து ஃபெலோப்பியன் டியூபில் இருக்கக்கூடிய எக்கை போய் ரீச் ஆகாமையே போகலாம். போகிற வழியிலேயே அந்த ஸ்போம்ஸ் வந்து டை ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அந்த மாதிரி மேலே இன்ஃபர்டிலிட்டின்னு சொல்லுவோம். ஸோ ஸ்போம்ஸோட கவுண்டிங் ரொம்ப கம்மியாக இருக்குது, இல்லைன்னா ஸ்போம்ஸே அந்த செமனில் இல்லை, ஆப்சண்ட்டாக இருக்குது அப்படின்னா அந்த கண்டிஷனுக்கு பேர் ஏஜூஸ்போமியா. மைக்ரோ டெஸ்டிகுலர் ஸ்போம்ஸ் எக்ஸ்ட்ராக்ஷன், இதுக்கு ஒரு டெக்னிக் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. அந்த மேலோட ஸ்போமை எடுத்து கரெக்டாக என்ன பண்ணுவாங்கன்னா டெஸ்ட்டு பண்ணி ஃபர்டிலைசேஷன் பண்ண வைக்கிறது. மைக்ரோ சர்ஜிக்கல் ஸ்போம் retrieval from the testicles involves a small midline incision in the scrotum. ஸ்க்ரோட்டமில் ஒரு ஸ்மால் இன்சிஷன், ஒரு சின்ன துளை மாதிரி போட்டு அதில் இருக்கக்கூடிய டெஸ்டிஸில் இருக்கக்கூடிய ஸ்போம்ஸை வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. த்ரூ ஒன் ஆர் போத் டெஸ்டிகிள்ஸ் கேன் பி சீன். இது ஒன் சைடில் இருக்கக்கூடிய டெஸ்டிஸ்லேருந்து எடுக்கலாம், இல்லைன்னா போத்து சைடில் இருக்கக்கூடிய டெஸ்டிஸ்லேருந்தும் எடுத்துக்கலாம். ஸோ அண்டர் த மைக்ரோஸ்கோப் the seminiferous tubules are dilated and small amount of testicular tissue in the area of
ஆக்டிவ் ஸ்போம் ப்ரொடக்ஷன் ஆர் ரிமூவ்டு. இதில் என்ன பண்ணுவாங்கன்னா மைக்ரோஸ்கோப்போட ஹெல்ப்பில் செமினிஃபரஸ் டிபியூல்ஸ்குள்ளே தான் என்ன இருக்கும், அந்த ஸ்போம்ஸ் இருக்கும் இல்லையா. அதனால் அந்த செமினிஃபரஸ் டிபியூல்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா லைட்டாக டைலேட் பண்ணுவாங்க, அதை விரிய வச்சு அதுக்குள்ளே இருக்கக்கூடிய டெஸ்டிகுலார் டெஸ்டோ அந்த ஸ்போம் ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஸ்போம்ஸை வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துப்பாங்க, அந்த டிஷ்யூவும் கொஞ்சம் எடுத்துப்பாங்க. அண்ட் இம்ப்ரூவ் த ஸ்போம் ஈல்டு கம்பேர்டு டு ட்ரெடிஷ்னல் பயோப்சி டெக்னிக். இந்த பயாப்சி டெக்னிக் மூலமாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ஸ்போமில் என்ன ப்ராப்ளம் இருக்குது, டெஸ்டிஸில் என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணி அவங்களுக்கு ஃபர்தராக ட்ரீட்மெண்ட் வந்து கொடுப்பாங்க. இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். இந்த அசிஸ்டட் ரீப்ரொடக்டிவ் டெக்னிக் இட் இஸ் எ பெஸ்ட் மெத்தட் ஃபார் த இன்ஃபர்டிலிட்டி கப்புள்ஸ். சரியா? ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் டாபிக். கைண்ட்லி like, share and subscribe our channel to get the upcoming videos. Have a fabulous day.